கேட்டா என்ன கேட்டால் அற்புதம் அது இது என்ன எல்லாம் அதுதான் எல்லாம் சொல்கிறான். என்னப்பா ஈசா நபி பார்த்து கேட்குறேன், என்னப்பா இது பயங்கரமாக அற்புதம்லாம் பண்ணியாமே, நீயும் கடவுள், உங்கள் அம்மாவும் கடவுள், பயங்கரமான ஃபேமிலியாக இருப்பீங்களாட்டிருக்கு. இந்த தோரணை எப்படி இருக்குது பார்த்தியா? நான் சிரிச்சிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, விரக்தியில் பேசுகிறேன். எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தை நீங்கள் ஈசா நபிக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க. இதுக்கு யாருங்க காரணம்? ஈசா நபியா? உங்களை மாதிரி ஆளுங்க தப்பு தப்பாக சொன்னதுனால ஈசா நபிக்கு இந்த சங்கடம். ஈசா நபி எப்படி ஃபீல் பண்ணுவார்? என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க மானம் போகுது. இத்தனை நபிமார்கள் முன்னாடி அன்னைக்கு நபிமார்கள் மத்தியில் ஒரு போட்டி போகாமல் இருக்கும். ரசூலா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபியும் அன்றைக்கி பெருமை அடிப்பாங்க, யாருடைய கூட்டம் ஜாஸ்தின்ற ரசூலா சொல்கிறாங்க. என்னுடைய கூட்டம் ஜாஸ்தின்னு நான் பெருமையாக இருப்பேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்ப்பேன், ரசூலா மேராஜ் போகும்போது ஒரு கூட்டத்தை காட்டுறான் அல்லாஹ், பெரிய ஒரு கூட்டம் காட்டின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்குறாங்க, அது யார்? அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இருக்காது, அந்த அவ்வளோ பெரிய சொர்க்கவாசிகள் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க யார் அப்படிங்கிறேன். சொல்கிறாங்க, நான் ஏன் கூட்டம் அப்படிங்கிறேன். உங்களுது இல்லை, மூசா நபியோடைய கூட்டம் அப்படிங்கிறேன். அப்போ சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரசூலா பொக்குன்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரியா ஞாபகம் இந்த ஹதீஸ் வார்த்தை முன்ன பின்ன இருக்கும், அதை வச்சுட்டு கேம் விளாடாது சரியா. அடுத்து ரசூல்லா பொக்குன்னு ஆனவுடனே சொல்கிறாங்க, அங்கே பாருங்க அப்படிங்கிற, வானத்தோட எல்லாம் அவ்வளோ தூரம் தெரியுது, இப்படி திரும்பி பாருங்கிறங்க, இந்த எல்லாம் இவ்வளோ பெருசு தெரியுது, அப்படி பாருங்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதுதான் உங்கள் கூட்டம் அப்படிங்கிறேன். அதை விட பயங்கரமாக சொல்லிட்டு சொல்கிறாங்க, மறுமையில் நான் பெருமை அடிப்பேன், என் கூட்டம் தான் ஜாஸ்தி. ஏன்? குர்ஆனுடைய பவர், புரியுதா? இப்போ நான் பிரச்சாரம் பண்ணுறேன், யார் எனக்கு உஸ்தாது? யாரும் இல்லை. இந்த மாதிரி சொல்ல படித்தேன், யாரும் இல்லை. கொஞ்சமாக யோசிக்கிற அறிவு, குர்ஆனை படிக்கக்கூடிய ஒதுக்கக்கூடிய நேரம், இது ரெண்டு இருந்துச்சுன்னா போதும், யார் வேணாலும் அறிஞர்களாக ஆயிர முடியும், யார் வேணாலும் பெரும் தாக்கம் செலுத்த முடியும். டைம் ஒதுக்கணும், அறிவு இருக்கணும், ரெண்டு விஷயம். தக்குவா இருக்கணும், அல்லாவுக்கு பயந்து, அல்லாவுக்கு சின்சியராக இருக்கணும், இது இருந்துச்சுன்னா போதும்.